வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பைபிளில் இருந்து ஒரு விசித்திரமான நம்பிக்கையையும் அனுதாபத்தையும் தரும் கதையை பார்க்கப் போகிறோம். அது நோவாவின் கதை. பழைய காலங்களில் மனிதர்கள் தேவனை மரியாதை செய்யவில்லை. அவர்களின் இருதயங்கள் தீமையால் நிரம்பியிருந்தன. இதை பார்த்த தேவன் மிகவும் கவலைப்பட்டார். அதனால் அவர் ஒரு பெரிய வெள்ளத்தால் உலகத்தை சுத்தப்படுத்த முடிவு செய்தார். ஆனால் அந்த நேரத்தில் ஒரே ஒருவர்தான் நியாயமாக வாழ்ந்தார். அவர்தான் நோவா. தேவன் நோவாவிடம் சொன்னார், நீ ஒரு பெரிய கப்பல், படகு கட்டு. அதை உன் குடும்பத்தோடு சேர்ந்து பிழைக்க பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு விலங்குகளின் ஜோடிகளையும் உடன் அழைத்துக்கொள். நோவா தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்பட்டு அதைப் போலவே செய்தார். நோவா படகை முடித்த பிறகு வானம் இருண்டது. மழை வந்து சுமாராக 40 நாட்கள் 40 இரவுகள் பெய்தது. முழு உலகமும் தண்ணீரால் மூழ்கியது. ஆனால் நோவா மற்றும் அவன் குடும்பம், படகிலிருந்த விலங்குகள் எல்லோரும் பாதுகாப்பாக இருந்தார்கள். ஏனெனில் அவர் தேவனின் வார்த்தையை நம்பினார். மழை நின்றந்து தண்ணீர் வடிய ஆரம்பித்தது. நோவா காகம் பின்பு புறாவை அனுப்பினான். புறா ஒரு இலை கொண்டு வந்தது. இது புதிய வாழ்க்கையின் அறிகுறியாக இருந்தது. பிறகு நோவா தேவனுக்கு நன்றி செலுத்தி பலி கொடுத்தார். அப்போது தேவன் வானில் ஒரு வானவில் காட்டினார். இது அவரது வாக்குறுதி. இனி ஒருபோதும் நான் உலகத்தை முழுமையாக அழிக்க மாட்டேன். இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? தேவனின் வார்த்தையை நம்புவது மிக முக்கியம். தேவன் எப்போதும் நம்மை நினைத்து இருக்கிறார். நன்றி நண்பர்களே. இந்த கதையை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல பைபிள் கதைகள் மேலும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள்.